ஊருக்கு அவல் பொரி. அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம கத்துக்க போற ஆரோக்கியமான உணவு என்ன தெரியுமா? ஸ்பினாச் சீஸ் பால்ஸ். அதாவது ஸ்பினாச்னா ஒன்றும் பயப்படாதீங்க, பசலைக்கீரை சீஸோட சேர்ந்து உருட்டி வடை மாதிரி பண்றதுக்கு பேரு ஸ்பினாச் சீஸ் பால்ஸ். ஓகே, இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாமா? பசலைக்கீரை, கொத்தமல்லி, சீஸ் துருவி வச்சது, பன்னீர் துருவி வச்சது, எண்ணெய், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு வேக வச்சது, பிரெட் கிரம்ஸ், உப்பு, ஜீரகப்பொடி. இப்ப பாருங்க, பண்ற செய்முறையே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல வேக வச்ச உருளைக்கிழங்க எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வேக வச்சிருக்கணும், அது கொஞ்சம் மாவா மசிச்சிருக்கணும். ஓகே, எடுத்து போட்டுட்டு அதுல கொஞ்சம் பச்சை மிளகாய், பொடி பொடியா நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு, துருவி வச்ச பன்னீர் துருவி வச்சதுங்க. தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும், ஆனா அது தேங்காய் துருவல் இல்ல, பன்னீர் துருவி வச்சது. அதே மாதிரி சீஸ், இதுவும் துருவி வச்சது. ஏன்னா சீஸ் பால்ஸ்ங்கிறதுனால சீஸ் இருந்தே ஆகணும். அதே மாதிரி ஜீரகப்பொடி, ஜீரகம் பொடியும் போடலாம். சில பேர் பெரியவங்க எல்லாம் வீட்டுல ஜீரகப்பொடி வேண்டாம், எனக்கு மசாலா மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொன்னாக்க நீங்க பெருங்காயமும் போடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் கட் பண்ணி அதுல போடணும். போட்டுட்டு பசலைக்கீரை நல்லா வாங்கி அலசி அலம்பி வச்சுட்டு ட்ரையா வச்சிருக்கணும், உணர்த்திட்டு அதையும் இதுல கட் பண்ணி போடணுங்க. எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு கத்திரிக்கோல் புதுசா வாங்கி வச்சுருங்க வீட்டுல. இப்போ இந்த பக்கம் அடுப்பை பத்த வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம், கொஞ்சமா எண்ணெயை விட்டுக்கலாம். ஆனா அந்த எண்ணெயை நம்ம ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும் இதுல. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு, உப்பு, துருவி வச்ச பன்னீர், துருவி வச்ச சீஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுல பசலைக்கீரையை கொஞ்சமா கட் பண்ணி போட்டிருக்கோம், நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கோம். கொத்தமல்லி எப்பவுமே சொல்லுவேன், எல்லா உணவு வகையிலையும் நீங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது கிட்னிக்கு நல்லது அப்படின்ட்டு. இன்னைக்கு பாருங்க, சராசரி மனிதர்கள்ல 10 பேர்ல 2 பேர் வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிட்னியை நல்லா வச்சுக்கிறோமோ அத்தனைக்கத்தனை நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதனால கொத்தமல்லி ஒரு நாளைக்கு ஒரு கட்டாவது கீரை மாதிரி சேர்த்து கொள்ளவும். பெசஞ்சுட்டு நம்ம இதை நல்லா உருட்டி வச்சுக்கணுங்க. இது எல்லா குழந்தைகளும் லைக் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா சாப்பிடும்போது உங்களுக்கு அதுல என்ன இருக்குங்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டி ஃபுட்டுங்க இது. பட் ஆனா கொஞ்சம் ஃபேட் கூட ஜாஸ்தி தான். ஆனா குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்க. இப்போ 5 கட்லெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிரெட் கிரம்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது பிரெட் கிரம்ஸ்னா இந்த பிரெட்டு அப்புறம் இந்த ரஸ்க்கு அந்த மாதிரி மொரமொரப்பா இருக்கக்கூடிய பகுதியை நல்ல மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சுடணும். இப்போ நம்ம இதுல இந்த எண்ணெய் இருக்கிற பகுதியில இதை போட்டுடணும். இதை 2 பக்கமும் தொட்டுட்டு இதை போட்டுடணும். நீங்க இதை நல்ல வடை மாதிரி இதை நீங்க எண்ணெயில கூட பொரிச்சு எடுக்கலாம். ஆனா அது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா குடிக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் அதிகமா வாங்காது. அதனால்தான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். இப்ப பாருங்க, நமக்கு சூப்பரா ஸ்பினாச் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. நல்ல ஒரு சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கு பாருங்க பார்க்கும்போது. இப்போ ஸ்பினாச் சீஸ் பால் கம கம கமான வாசனையோட ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, நல்ல ஒரு நறுமணத்தோடயே இருக்கு. பிளஸ்
நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல் டிஷ்ஷாக தெரியுது இல்லையா? இதை ஒன்றொன்னா எடுத்து நம்ம இப்படி போட்டுடணும். போட்டுட்டு ஃபைனலாக நம்ம அது மேலே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், இப்போ நமக்கு ஸ்பினாச் சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கு ஃபைனலாக கொஞ்சோண்டு கார்னிஷிங் மாதிரி நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டோம்னா அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் பசையும் அதில் உறிஞ்சிடும்.